Happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. Malli, 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 malli. எனக்கு ஏன் பணம் இப்ப வந்தாகணும். பணம் வரணும்னா எங்க இருந்துமா வரும்? கூரைய பச்சிட்டா விழும். ஓ, அப்ப 10 லட்சம் வராது. இருந்தா தானே வரும். அப்படியா? உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? இல்ல கோர்ட்ல கேஸ் போடுவீங்களா? இல்ல கொலை பண்ணுவீங்களா? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? பணத்துக்கு சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணணும்னு அவரு முடிவு பண்ணுவாரு. தோ பணத்துக்கு ஓனர் அவரே வந்துட்டாரு. அண்ணே, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, நீ எப்பமா வந்த? கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. அப்புறமா அதெல்லாம் வீட்ல வந்து சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. டேய், அது குர்ரா. ஏன்பா பாபு, நீ என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. அதை எப்போ எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்னையா சொல்ற? நான் எப்ப உங்ககிட்ட பணம் வாங்கினேன்? அப்போ இந்த பத்திரத்துல இருக்கிற கையெழுத்து அது ஏன் கையெழுத்து தான், நான் போட்டது தான். அப்போ இதுல 20 லட்சம் ரூபாய் நீ வாங்கியிருக்கன்னு எழுதியிருக்கே. அது இந்த அம்மாக்கு நான் எழுதி கொடுத்தது. ஆனா அந்த பணம் என்னோடதாச்சு பாபு. ஐயோ, நான் வட்டிக்கு விடுறவன், வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி 10 பேரை வச்சிருப்பேன். அதுக்காக வசூல் பண்றவங்களுக்கே பணம் சொந்தம்னு சொல்லிட முடியுமா? இத பாருங்க, இது நல்லா இல்ல. ஏதோ பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், பணத்தை வாங்கிட்டு இல்லன்னு சொன்னா விட்டுருவன்னு பாக்குறியா? மரியாதையா என் பணம் வந்தாகணும். டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. பண்றதையும் பண்ணிட்டு நடிக்கிறியா நீ? என் தங்கச்சி வாழ்க்கையா கெடுக்க பாக்குற உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. ஓடா. டேய், நில்லுங்கடா. விடுங்க தம்பி, விடுங்கன்றல, விடுங்க, அடிக்காதீங்க, நிறுத்துங்கன்றல. போங்கப்பா அந்த பக்கம், போங்கன்னு சொல்றல. போங்க தம்பி, போங்க. இத பாருப்பா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எப்பா, யாராவது போலீஸ் போன் பண்ணுங்கப்பா சீக்கிரம். இதோ பாருங்க, நான் யாருக்கும் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என் பணம் வந்தாகணும். இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஏப்பா திரு, கொஞ்சம் இருப்பா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்பா. ஓ, நல்ல வேலை, நாம தப்பிச்சோம். நாம நன்றி சொல்ல போறோங்கிற பேர்ல தேவையில்லாம ஒரு பிரச்சனைல மாட்ட பார்த்தோம். என்ன பிரச்சனைனே தெரியல, அந்த கல்யாண பொண்ணு தப்பிச்சிருச்சு. ஐயோ, நாம பாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பாவம் அண்ணன், அவரை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. தம்பி தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெண்பா, ஹாய் வெண்பா குட்டி. ஹாய் டாடா. சர்ப்ரைஸ் gift ரெடியா? அதுவா, அது வந்து நான் என் பேபிக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்ன கதையா? ஓ,
உங்களுக்கு கதை வேணுமா இப்போ? என்ன கதை வேணும் சொல்லுங்க. இந்த கதை விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இல்ல குட்டிமா. நோ. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? டாடா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். உன்னை பார்க்கணும்ல. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கா? அது நான் நேர்ல வந்து. ஏன் டாடா இப்படி போய் சொல்லிட்டே இருக்கீங்க? இல்லம்மா டாடா அதுக்காக தான் வந்தேன். ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க இப்படிதான் எப்பவோ என்கிட்ட சீட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க என்கிட்ட பேச வேணாம். போனை வைங்க. இல்ல குட்டிமா நான் சொல்ல. ரொம்ப எப்படி சமாளிக்கிறது? திரு, நீ சொல்றது நியாயம் இல்ல. சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? கல்யாண பொண்ணு ஓடி போச்சு சார். அதான் இப்ப பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் சார், அதோ நிக்கிறானே. இங்க பாருப்பா, உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி நீ கடன் வாங்கியிருக்க. முடிஞ்சதும் திருப்பி தரேன்னு சொல்லி 100 ரூபா பத்திரத்துல கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட பையனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதா சொல்லி 20 லட்சம் ரூபா கடனா வாங்கினதா சொல்றாங்க. எல்லாமே பொய் சார். இந்த அம்மா கோடீஸ்வரியே கிடையாது சார். இந்த ஆள் தங்கச்சி வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆள் பண்ற அக்கிரமத்தெல்லாம் என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கலெக்டர்கிட்ட போய் சொல்லி போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்கிற ஆத்திரத்தினால என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு திட்டம் போட்டு 6 மாசத்துல சாக போற இவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சு இவன் செத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணுங்கிறதா இவனோட பிளான். பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆளை வச்சு பணத்தை புடிக்கிட்டாங்க சார். என் தங்கச்சி சத்தியமா ஓடிலாம் போல சார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால தப்பிச்சு போயிருக்கான். இதான் சார் உண்மை. சரிப்பா பாபு, உன்கிட்ட இருந்த பணத்தை ஆளுங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பவே நீ ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இங்க பாருங்க, இந்த ஊர்ல நான் யாரு, என் பண பலம் என்ன, என் ஆள் பலம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மல்லிலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் பழி வாங்கணும்னு நினைச்சா மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். அந்த பொண்ணு ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிடுச்சுன்னு நான் அப்பவே அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுட்டேன். இந்த அம்மா வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணா உயிர் பொழைச்சுப்பான்னு ஜோசியர் சொன்னாருன்னு பணம் வேணும்னு கேட்டாங்க. அதனால கொடுத்தேன். அவங்களும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கல்யாணம் நின்றுச்சுன்னா வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கறது தானே போற. ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்களா, நியாயத்தை கேட்டு சொல்லுங்க. இந்த ஆள் பொய் சொல்றான் சார். இந்த அம்மா 20 லட்சம்லாம் கொடுக்கல, வெறும் 10 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஆஹா, இங்க வச்சு விசாரிச்சாலாம் சரிப்பட்டு வராது. எல்லாரும் வாங்க, ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இங்க பாருங்க சார், இதுல நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஏற்கனவே இவருக்கு அவருக்கு ஆகாது. அப்படி இருக்கிறப்போ இது போலீஸ் கேஸ்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? சார், நாங்க ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். பத்திரத்துல எழுதி வாங்கியிருக்காரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன் விசாரிக்கலன்னு மேலிடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்க? அதான் நாங்க பேசி தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றோம்லப்பா. அப்புறம் எதுக்கு போலீஸை வச்சு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்க? எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார், இங்க பாருங்க, நான் என் ஊர்க்காரங்களை நம்புறேன். அவங்க இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா உங்களை கூப்பிடுறேன். தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க சார். சரி, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, வாங்க போலாம். என்ன சித்தப்பு, நீங்க தானே ஊர் பஞ்சாயத்துல பேசி முடிக்கலாம்னு சொன்னீங்க. என்னன்னு சொல்லுங்க. இத பாருப்பா திரு, உனக்கும் பாபு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும்பா. பாபு அந்த அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்கிறது உண்மைதான். ஆனா அதை கடனா தான் வாங்கியிருக்கானான்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நீ பிரச்சனை பண்ண? யோ, உன்னெல்லாம் பெரிய மனுஷன் நம்பி போலீஸ வேற போ சொன்ன பாரு. என்ன சொல்லணுங்க? இதான் நீங்க பஞ்சாயத்து பண்ற லட்சணமாயா? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு நான் கட்டுப்பட்டு அமைதியா இருக்கேன்.
இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரிப்பா, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லு முதல்ல. என்ன பண்ணணும்? என் பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்க. இல்லனா இந்த பயலை தூக்கி ஜெயில வச்சிருவேன். அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவரு பொண்டாட்டி பிள்ளைங்கள யாருப்பா காப்பாத்துவாங்க? இதெல்லாம் பணத்தை கை நீட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரிப்பா, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா உன் பணத்தை யார் கட்டுவா? மல்லியும் இல்ல, அவ ஓடி போயிட்டா. உன் பணம் உனக்கு வேணும் இல்ல? கண்டிப்பா வேணும் எனக்கு. இவனும் ஜெயிலுக்கு போயிடுவான், மல்லியும் இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு பணம் வரும்? நாங்க சொல்றத கேளுப்பா. ஒரு 2 மாசம் டைம் கொடு, பாபு பணத்தை கொடுக்கறானான்னு பாப்போம். அப்படி இல்லனா நீ சொல்றபடி நாங்க கேக்குறோம். சரி, இவ்வளவு தூரம் ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். 2 மாசத்துல இவன் பணத்தை கொடுக்கலனா சொன்ன மாதிரி இவன் தங்கச்சிய பேசின மாதிரி அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும். 6 மாசத்துல சாக போறவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன அது? என்ன நியாயம் அது? ஏய், கல்யாணம் ஆச்சுன்னா 100 வயசு வரைக்கும் இருப்பான்னு ஜோசியர் சொல்லிருக்காருடா. 2 மாசத்துல பணம் வரணும், இல்லாட்டி கல்யாணம் நடக்கணும். அவ்வளவுதான். அது வரைக்கும் பாபுவும் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் என் தோட்டத்துல வேலை பார்க்கணும். என்ன இது ரொம்ப அநியாயமா இல்ல இருக்கு? ஏமா கொஞ்சம் வாய முடுறியா? நாங்க அவர்கிட்ட பேசி இவ்வளவு தூரம் சமாதானப்படுத்திருக்கிறதே பெரிய விஷயம். நீ பணத்தை வாங்கிட்டு இதுல கேள்வி வேற கேப்பியா? இத பாருப்பா பாபு, திரு ஏதோ பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டாரு. இன்னும் 2 மாசத்துல ஒழுங்கா பணத்தை கட்டுற வழிய பாரு. இல்லனா உன் தங்கச்சியை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும். அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவர் தோட்டத்துல போய் வேலையை பார்க்கணும். இல்லனா நீ ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். அநியாயமா இருக்கேம்மா. என்னப்பா நான் சொல்றதெல்லாம் சரிதானே? நீ சொல்றது ரொம்ப சரி. நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க சார். என்னாச்சு சார்? செக்கிங் நடக்குது, கொஞ்சம் இறங்குங்க. சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். அப்ப நாங்க வேலை விட்டு இல்லாம செக் பண்ணிட்டு இருக்கோமா? என்ன பார்த்தா என்ன கடத்தல்கார மாதிரியா தெரியுது? நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையே. இறங்க சார். டிக்கி ஓபன் பண்ணுங்க சார். சார், இதெல்லாம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் சார். பரவாயில்ல சார், நீங்க ஓபன் பண்ணுங்க. என்ன சார் நீங்க? ஒருத்தரை பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? வாங்க. நீயா? நீங்களா? என்ன மிஸ்டர், உன் கார் டிக்கியை பார்த்து நீயே ஷாக் ஆகுற? யோகியா மாதிரி பேசுன, இப்ப பொண்ணை கடத்திருக்க? கடத்திட்டாங்களா? ஏய், நீ முதல்ல வெளியில வா. யோ, இவங்களை கூட்டு வாங்க அந்த பக்கம். சரிங்க சார். யோ, நீ அந்த பக்கம் பாரு சார். கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்கம்மா. யோ, இந்த ஆள ஜீப்ல ஏத்தியா? சார், எதுக்கு? எதுக்கா? பட்ட பகல்ல பொண்ணை கடத்திட்டு போற, எதுக்குன்னு கேள்வி கேக்குற? சார், நான் கடத்தல சார். ஆமாங்க சார், அவர் கடத்தல, நான் தான். என்னது? நீ அவரை கடத்தினியா? அது சரி, கடத்தினால தானே காரை ஓட்டணும். நீ எதுக்கு டிக்கில இருந்த? ஐயோ சார், யாரையும் கடத்தல. சார், எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தமே இல்லாம இந்த அம்மா உன் கார் டிக்கில எப்படி வரும்? சம்பந்தமே இல்லைன்னு யார் சார் சொன்னா? இவரை எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாலே தெரியும்னா பின்னால அதுக்கு திருட்டுத்தனமா வந்த? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட முன்னாடி உட்கார்ந்து வர முடியாததால பின்னால வந்தேன். இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கார் பின்னாடியே ஏறி இருக்க மாட்டேன் சார். அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா நிதானமா சொல்லுமா. நீ இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஓ மேலதான் சந்தேகம் வரும். ஐயோ சார், இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது சார். என்ன பார்த்து எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? என்ன பார்த்தா அப்பாவே தெரியலையா சார்? நான் ஒரு அப்பாவி சார். அப்புறம் எதுக்கு இந்த ஆள் கார் டிக்கில வந்த? அதான் அப்பவே சொன்னனே சார். அம்மா, இந்த ஆள் கார்ல எதுக்கு வந்தான்னு கேட்டேன். தெரிஞ்சவங்க கார்ல தானே சார் வர முடியும்.
தெரிஞ்சவண்ணா முன்னால சீட்ல உட்காந்துக்கிட்டு வர வேண்டியதானமா? கேக்குறாங்களா சொல்லு. அவரை பத்தி தெரிஞ்சதுனால தான் முன்னாடி உட்காரல. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடைச்சிரும் பாத்துக்கோ. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இதனால தான் நான் முன்னாடி உட்காரல. சார் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார். எதுக்கு இப்படி தேவையில்லாம போய் சொல்றீங்க? அப்புறம் நம்மள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வரும். என்ன உண்மையை சொல்லுவ? என்னையா ஏன் முன்னாலே அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு போற? இல்ல சார், இவர் எப்பவுமே இப்படிதான் சார். நீ இப்படி சொல்ற, அந்த ஆளு உன்னை தெரியவே தெரியாதுன்னு சொல்றான். எங்க முதல்ல நம்ம கோவில்ல சண்டை போட்டோமா, அப்புறம் ரோட்ல நீங்க என் வண்டியில மோதி சண்டை போட்டோமா, இப்ப இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோமா? உன்னா அன்னைக்கு கோயில வச்சு அரைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோயே எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கும். ஐயோ என்னையா இந்த பொண்ணை இவ்வளவு நேரம் யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன? ஐயோ தெரியும் சார், ஆனா எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது சரியா வராது. நீங்க 2 பேரும் வாங்க, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிடலாம். சார் என்ன சார் இது ரொம்ப அநியாயமா இருக்கு சார். பொண்ணை கடத்திட்டு நியாயம் அநியாயம் எல்லாம் பேசுறியா? அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா உன் லைஃபே காலியாயிடும் தெரியுமா? சார் பாவம், மன்னிச்சு விட்டுறலாம். அவர் என்ன கடத்தலாம் இல்ல, தெரிஞ்சவராச்சேன்னு நான் தான் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு டிக்கில படுத்துட்டு வர? இவர்தான் சார் பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் தர மாட்டேன்னு சொன்னாரு. ஏயா அது வந்து எதுக்கு யோசிக்கிறீங்க? பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா என் வைஃப் திட்டுவாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. வைஃபா? ஆமா சார், நீங்க சொன்னீங்களே. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு டோ டிக்கிக்குள்ளே குறுக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருந்தேன். என்னையா இது? ஆமா சார், பொண்ணுங்களை கார்ல ஏத்துனது என் வைஃபுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சார். அதுக்கு நீ லிஃப்ட் கொடுக்காமலே இருந்துக்கலாமே. இல்ல சார், இவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமாவும் இருந்துச்சு, என் வைஃபை நினைச்சா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு சார். அதனால இப்படியா பண்றது? எல்லாம் மனுஷனை முதல்ல மனுஷனா மதிங்கயா. பணம் காசு வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அம்மா கார்ல போய் முன்னாடி உட்காரு. சார் என்ன சார் இதெல்லாம்? மகளிர் ஆணையத்துல சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஏதோ போனா போதுன்னு பரிதாபப்பட்டு விடுறேன். என்னவா சார்? ஆமையா ஏயா, ஒரு பொண்ணை இப்படியா கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு ஏத்துட்டு போற மாதிரி ஏத்துட்டு போவ? அந்த பொண்ணு எங்க போகுதோ அங்க போற வரைக்கும் அது முன் சீட்ல தான் இருக்கணும். சார் நடுவுல எங்கேயாவது இறக்கி விட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. நான் வாக்கி டாக்கில பெட்ரோல்ட்ட விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த பொண்ணு சொல்ற இடத்துல போய் இறக்கி விடணும். சரிதா? சரிங்க சார். வாங்க. போயா. சரிங்க சார். போய் உட்காருமா. ஓகே சார், தேங்க் யூ சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பாத்து போ. டிக்கிலே படுத்துட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு. ஏசி ஆன்ல இருக்குல்ல, ஃபுல் ஸ்பீட்ல வச்சு விடுங்க. போலாம். நீ எதுக்கு வண்டியில ஏறின? நான் ஏற இடத்துல நீங்க எதுக்கு வண்டியை நிப்பாட்டி வச்சீங்க? மூஞ்சி எல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோடா, நாங்க தினமும் முண்டக்கண்ணியம்மன் கோயில்ல போய் இவர் மூஞ்சில தான் முழிக்கணும்னு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டோம் பாரு. இந்த பேச்சுக்காக தான் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு கூட தான் உங்களை பார்த்தா எரிச்சலா வருது. அப்புறம் எதுக்கு என் வண்டியில வர? இறங்கி போக வேண்டியதானே? ஹலோ சார், நான் ஒன்னும் எனக்காக இந்த வண்டியில ஏறல. ஏதோ போனா போது உங்களை காப்பாத்தணுமேனு உங்க மேல பரிதாபப்பட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா சார்,
அடுத்த செக் போஸ்ட்ல போலீஸ் விசாரிப்பாங்களே, அப்ப நான் மட்டும் இந்த கார்ல இல்லன்னா உங்களை போட்டு அடி பிரிச்சு மேஞ்சிருவாங்க. பரவாயில்லையா? இப்படி தேவையில்லாம வசமா மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு. ச்சே. அம்மா நீ யாரு? நீ எங்க இருந்து வர? எப்படி இந்த கார்ல ஏறின? சார், எப்பவும் பாஸ்ட் பத்தி நினைக்க கூடாது, ஃபியூச்சரை பத்தி தான் யோசிக்கணும். உன் பேச்சே சரியில்லை. சரி, கீ இல்லாம இந்த காரை திறக்கவே முடியாத, அதையும் மீறி நீ திறந்திருக்கன்னா எதையாவது திருட வந்தியா? ஹலோ ஹலோ, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க சார். என்ன கேட்கணும்? என் பேரை சொல்லி கேட்டு பாருங்க. என்ன உன் பேரு? ம- ஆமா, அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ தானே உன் பேரு சொல்லி கேட்க சொன்ன. அதுக்காக காரை ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு போய் ஊர்ல விசாரிக்க போறீங்களா? ஒழுங்கா ரோட்ட பார்த்து ஓட்டுங்க சார். Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa.